Grignard reagent பார்த்தோம், ஆர்கனோ லித்தியம் reagents அல்கைல் லித்தியம் பார்த்தோம், LDA பார்த்திருக்கோம். Now we are going to discuss organo copper reagents, Gilman reagent. Look at this. There is a dialkyl cuprate lithium. Look at this. General formula R2CuLi. Then Gilman reagent. So he is known as the father of organometallic chemistry, Henry Gilman. So he only discovered this diorgano lithium copper reagent, R2CuLi. This is not a Gilman reagent. Organo copper reagents. இதனுடைய synthetic utility என்னன்றதை பார்ப்போம். So this is the method of preparation. Sometimes எப்படி கேட்பாங்கன்னா டைரக்டா Grignard reagent கொடுத்துடலாம், dialkyl cuprate lithium கொடுத்துருவாங்க, ஆர் இந்த ஸ்டெப் கொடுத்துருவாங்க. reagent கண்டிஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இங்கே டைரக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 twice CuLi கொடுத்தாங்கன்னா Gilman reagent ஐடென்டிஃபை பண்ணி ரியாக்ஷன் எழுதிடலாம் நீங்கள். ஆர் இந்த ஸ்டெப்பை கொடுத்துருவாங்க, alkyl lithium followed by copper salt. இது கொடுத்துட்டாங்கன்னா தனித்தனியாக இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டுமே என்ன ஆகும், ரியாக்ட் ஆகி Gilman reagent கிடைக்கும், அதுக்கப்புறம் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். அப்போ alkyl lithium காப்பர் சால்ட் இருந்தால் அது Gilman reagent. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. alkyl lithium 2 ஈக்குவலண்ட் ஒரு காப்பர் சால்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு Gilman reagent ஃபார்ம் ஆகிடும். Look at this. alkyl lithium copper salt organocuprate. இங்க என்ன இருக்கோ அந்த ட்வைஸ். என்ன அல்கைல் குரூப் எடுக்கிறீங்களோ எதுனாலும் இருக்கலாம், மெத்தில் லித்தியம் ஆர் எத்தில் லித்தியம், புட்டைல் லித்தியம், வாட் எவர். கரஸ்பாண்டிங் organocuprate compounds will be formed. இதுதான் ஜெனரலா Gilman reagent. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா காப்பர் பாசிட்டிவ், lithium, sorry, copper negative, lithium is positive. Highly reactive nucleophile. First stepல copper salt alkyl lithium ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதான் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஆர்கனோ காப்பர் வெறும் மெத்தில் காப்பர். இந்த மெத்தில் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்லி மெத்தில் காப்பர். ஸோ திஸ் இஸ் நாட் வெரி ரியாக்டிவ். திரும்ப என்ன ஆகும், இன்னொரு ஈக்குவலண்ட் ஆஃப் alkyl lithium, அதான் முன்னாடி இதில் கொடுத்துருக்கோம், 2 ஈக்குவலண்ட். செகண்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் alkyl lithium ரியாக்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு organocuprate ஃபார்ம் ஆகுது. திஸ் இஸ் ஹைலி ரியாக்டிவ் நியூக்ளியோஃபைல். ஸோ திஸ் இஸ் ஜெனரல் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். alkyl ஹாலிலிருந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும், alkyl lithium கிடைக்கும், alkyl lithium கூட காப்பர் சால்ட் இந்த மாதிரி கொடுத்தாலும் யூ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் அது Gilman reagent சொல்ல தெரியணும். First important reaction is 1,4 conjugate addition to alpha beta unsaturated carbonyl compound. இது எங்க இருக்கும்னா டைரக்ட் கார்பonyl compounds கிடையாது, ஆல்பா பீட்டா unsaturated carbonyl compounds. 1,4 அடிஷன், இது 1,4 கான்ஜுகேட் அடிஷன். இப்போ நீங்க என்ன எடுக்கிறீங்களோ, ஆர்கனோ காப்பர் ரியேஜென்ட் எடுக்கிறீங்க பாத்தீங்களா, என்ன அல்கைல் குரூப் எடுக்கிறீங்களோ, இப்போ CH3 ட்வைஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய மெத்தில் குரூப்பை இதனுடைய 4th பொசிஷன்ல எழுதிருங்க. ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் பாண்ட் பிகம் சிங்கிள் பாண்ட், அவ்வளவுதான். 1,4 அடிஷன் அப்படிங்கிறது இங்க 1, திஸ் இஸ் 2, திஸ் இஸ் 3, திஸ் இஸ் 4. சேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1,4ல தான் நடக்கும். மெக்கானிசம் பார்த்தா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிளி யூ கேன் ரைட் தி ப்ராடக்ட். இதனுடைய 4th பொசிஷன், அதாவது பீட்டா பொசிஷன்ல இங்க என்ன அல்கைல் குரூப் இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க, டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா மாத்திருங்க. தட்ஸ் ஆல். This is conjugate addition, 1,4 addition, that is the product. Look at the mechanism. Cu minus சொன்னோமா, conjugate addition. அப்போ இது இந்த பீட்டா கார்பன் அப்ரோச் பண்ணும், it becomes like this, it O minus. Look at this, enolate ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்ல அசிடிக் ஒர்க்அப், செகண்ட் ஸ்டெப் பாருங்களேன், அசிடிக் ஒர்க்அப். அப்போ என்ன ஆகும், O minus இங்க வந்துடும், it becomes like this. O minus இருக்காங்க, ஆசிட் ஆட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல புரோட்டான் வந்துடும். You are getting the product, conjugate addition product.
லுக் அட் திஸ். சார் கிரிக்னார்ட் ரீஜன் ஆட் பண்ணப்ப எங்க ஆட் ஆச்சு? கிரிக்னார்ட் ரீஜன் இதே ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பனிக் காம்பவுண்ட் கிரிக்னார்ட் ரீஜன் ஆட் பண்றீங்க RMgX எதை அப்ரோச் பண்ணுச்சு? அதே மாதிரி RLi அல்கைல் லித்தியம். இங்க இருக்கக்கூடிய இந்த R மைனஸ் அதே மாதிரி இங்க இருக்க R மைனஸ் இந்த கார்பனைல் கார்பனும் அப்ரோச் பண்ணுச்சு. Because Grignard reagent and normal lithium reagents attack here because they are hot nucleophile. It can approach the electrophilic carbon. ஆனா ஆர்கனோ குப்ரேட் இருக்கு பாத்தீங்களா, திஸ் இஸ் சாஃப்ட் நியூக்ளியோஃபைல்ஸ். அதனால எங்க அப்ரோச் பண்ணுது? பீட்டா பொசிஷனை. இங்கதான் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கு, லோயர் சார்ஜ் டென்சிட்டி பிகாஸ் ஆஃப் ஆர்பிட்டல் இன்டராக்ஷன்ஸ். ஓகே, அது ஆர்கனோ குப்ரேட்டா இருந்தாலும் சரி, தயாலா இருந்தாலும் சரி, யூனிட் எல்லாமே இந்த பீட்டா கார்பன் அப்ரோச் பண்ணும், நாட் தி இந்த கார்பனைல் கார்பன். கிரிக்னார்ட் ரியேஜன் ஆர்கனோ லித்தியம் மட்டும் தான் இந்த இதை அப்ரோச் பண்ணும். லுக் அட் திஸ் alpha beta unsaturated carbonyl compound Gilman reagent. சரிங்களா? என்ன நடக்கும்? 1 2 3 4 1 4 கான்ஜுகேட் அடிஷன். அப்ப இந்த இடத்துல இங்க என்ன அல்கைல் குரூப் இருக்கோ அந்த குரூப்பை எழுதிருங்க, டபுள் பாண்ட சிங்கிள் பாண்டா எழுதிருங்க. தட்ஸ் ஆல். திஸ் இஸ் a product. சப்போஸ் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேக்குறாங்க, மெத்தில் எழுதிடுவீங்க. ஓகே, வெட்ஜ் பாண்ட்ல இருக்கா ஹேஷ் பாண்ட்ல இருக்கா? ஆல்ரெடி தேர் இஸ் a methyl group, அது வெஜ்ல இருக்கும். ஓகே, அப்ப கில்மன் ரீஜன் எங்க அப்ரோச் பண்ணும்? இதனுடைய பேக் சைடு. அப்ப இங்க வரக்கூடிய மெத்தில் இட் should be in hashed bond, ஆல்பா பாண்ட். இங்க ஆல்ரெடி பீட்டா பாண்ட்ல இருக்கு, அப்ப மெத்தில் ஆல்பா பாண்ட். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிடலாம். லுக் அட் திஸ். இது கில்மன் ரீஜன். அல்கைல் குரூப் போது இந்த குரூப் இருக்கு, அது அப்படியே நீங்க எழுதிட வேண்டியதான். இந்த கார்பனை இங்க எழுதிடலாம். இது 4th பொசிஷன்ல 1 2 3 4. இதுல இந்த கார்பன் டபுள் பாண்ட், அதுல OET. எஸ், இது நீ எந்த பல்கி சப்ஸ்டிட்யூட் கொடுக்குறானா டோன்ட் வரி. நல்லா பாருங்க, கில்மன் ரியேஜன் பாருங்க. பார்த்தா இங்க கூட அல்கைல் குரூப் எந்த குரூப்பா இருந்தாலும் அப்படியே 4th பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இந்த டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா மாத்திருங்க. தட் இஸ் தி ப்ராடக்ட். லுக் அட் திஸ். இப்போ எந்த சைடு நடக்கும்? கில்மன் ரியேஜன் 1 2 3 4. அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா திஸ் இஸ் 3 and 4. எங்கிட்ட கான்ஜுகேட் அடிஷன் நடக்க சான்ஸ் இருக்கு? டாப் சைடு சார். டாப்ல இங்க இருக்கக்கூடியதான். அப்ப இந்த சைடு எது வந்துடும்? மெத்தில் வந்துடும். இப்ப ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேக்குறாங்க, மெத்தில் எழுதிடுவீங்க. அது வெட்ஜ் பாண்ட்ல இருக்குமா ஹேஷ் பாண்ட்ல இருக்குமா? ஹேஷ்ட் பாண்ட். முன்னாடி இதானே பாத்தீங்க, மெத்தில் ஆல்ரெடி வெட்ஜ்ல இருக்கு. அப்ப இன்கமிங் இந்த குரூப் ஹேஷ்ட் பாண்ட் because in order to avoid the steric. Okay, look at this. Organo copper reagent, that is Gilman reagent. Butyl group இருக்குங்க, butyl group. அப்ப ப்ராடக்ட் எழுதினீங்கன்னா என்ன வந்துடும்? ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் பொசிஷன் பீட்டா கார்பன்ல அந்த பியூட்டைல் குரூப் வந்துடும். ஹைட்ரோலைசிஸ் பண்ணீங்கன்னா இது வந்துடும். அடுத்த ஸ்டெப்ல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபார்ம் ஆயிருச்சு. அடுத்து பாருங்க, எக்ஸஸ் ஆஃப் மெத்தில் அயோடைடு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது யூனிட் ஃபார்ம் ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க அல்கைல் ஹைட் கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? வெறும் ஆசிட் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா, லுக் அட் திஸ், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் ஆசிட் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா ஈனோலேட் ஃபார்ம் ஆயிருச்சா? இங்க வந்திருக்குமா? இது O- இருக்கும். ஆசிட் இந்த இடத்துல ஹைட்ரஜன் வந்திருக்கும். உங்களுக்கு கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அப்படியே கிடைச்சிருக்கும். செகண்ட் ஸ்டெப்ல இந்த கிவன் எனி அல்கைல் ஹாலைட் முன்னாடி பார்த்தா அந்த யூனிட் அடிஷன் ரியாக்ஷன் தான். என்ன ஆகும்? இது இங்க வந்துடும், இது மெத்தில் வரும், அயோடின் வெளியில போயிடும். உங்களுக்கு 2 அல்கைல் குரூப் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. ஆல்ரெடி 4th பொசிஷன்ல N-butyl குரூப் வந்துருச்சு. அகைன் இப்போ செகண்ட் தேர்ட் பொசிஷன்ல நீங்க அதை ஆட் பண்ண எலக்ட்ரோஃபைல் மெத்தில் குரூப் வந்துடும். இப்போ இதனுடைய ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேட்டாங்கனாலும் இஸ் வெரி சிம்பிள். ஆல்ரெடி N-butyl குரூப் அது வெஜ்ல இருக்கும். ஓகே,
திரும்ப இன்னொரு அல்கைல் வரப்போகுது, அதுல ஹேஷ்ட் பாண்ட். ரொம்ப சிம்பிள் தான் இது, நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் திங்க் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி தெர் இஸ் அ குரூப், அது வெட்ஜ் பாண்ட்ல இருக்கு. அப்ப இன்னொரு குரூப் வரும்போது எங்க வரணும், அதோட பேக் சைடு ஹேஷ்ட் பாண்ட். லுக் அட் த ரேஷியோ. திஸ் இஸ் அ trans isomer 7, cis isomer only 1 ratio 7:1. Look at this. Dimethyl cuprate lithium alpha beta, அந்த பீட்டா கார்பன் வரப்போகுது. ஆல்ரெடி there is a methyl group. அப்ப என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த மாதிரி யூனிட் ஃபார்ம் ஆயிடும். செகண்ட் ஸ்டெப்ல செலினியம் புரோமைடு கொடுத்து என்ன ஆகும், புரோமைன் வெளியில போயிருமா. இந்த SCPH எங்க வந்துடும், எந்த பொசிஷனுக்கு வரும், இங்க வருமா. எஸ், இங்க அப்ரோச் பண்ணும். அப்ப இந்த கார்பன் இங்க வந்துடும், Br வெளியில போயிடும், SCPH வந்துடும். எகைன் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்றேன், செலின் ஆக்சைடு பார்த்தோம். எஸ், லுக் அட் திஸ். அது வந்துச்சுனா என்ன ஆயிடும், அந்த குரூப் அப்படியே வெளியில போயிட்டு அங்க அன்சாச்சுரேட் பாண்ட் வந்துடும். ஓகே, இப்ப பாருங்க, டைமெத்தில் குப்ரேட் லித்தியம். இங்க எங்க கான்ஜுகேஷன் இருக்கு, 1,4 கான்ஜுகேட் அடிஷன் சொன்னோம். இங்க எக்ஸ்டெண்டட் கான்ஜுகேஷன் இருக்கு. கான்ஜுகேஷன் எங்க முடியுதோ அந்த கார்பன்ல அல்கைல் குரூப். லுக் அட் திஸ், கான்ஜுகேஷன் இங்க தான் முடியுது. அப்ப இந்த இடத்துல மெத்தில் குரூப், அந்த டபுள் பாண்டா சிங்கிள் பாண்டா எழுதிருங்க. தட்ஸ் ஆல். So there is no reaction with ordinary alkene. முன்னாடி பார்த்தா ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், அங்கதான் ரியாக்டிவிட்டி. சிம்பிள் அல்கீன் எடுத்தீங்கன்னா there is no reaction. சைக்ளோஹெக்சின் எடுத்து இது ஆட் பண்ணி ரியாக்ஷன் நடக்காது. என்ன ஆகணும், இங்க ஒரு கார்பன் குரூப் இருந்தா நடக்கும். ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட் டபுள் பாண்ட்ஸ், அங்க ரியாக்டிவிட்டி இருக்கும். Then reaction with alkyl or aryl halides. Look at this. Alkyl halide or aryl halide Grignard reagent ஆட் பண்ணினா this is very simple. Br எடுத்துட்டு இங்க என்ன alkyl குரூப் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க. புரோமின் வெளியில போயிடும், இந்த மெத்தில் உள்ள வந்துடும். So CH3 மெத்தில் புரோமைன் எடுத்தீங்கன்னா you are getting ethane. Look at this. Iodobenzene, dimethyl cuprate lithium. அப்ப அயோடின் வெளியில போயிடும், என்ன ப்ராடக்ட் வந்திருக்கும், டொலுவின் வந்திருக்கும். எஸ், இந்த மாதிரி தான் ஜாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா கேட்க மாட்டாங்க. Look at this. Suppose stereochemistry. Okay, அரைல் குரூப் இருக்கு, புரோமின் இருக்கு. அப்போ புரோமின் வெட்ஜ் பாண்ட்ல இருக்கா, இந்த குரூப் எப்படி அப்ரோச் பண்ணிருக்கும், இதுக்கு ஹேஷ்ட் பாண்ட். எஸ், ஹேஷ்ட் பாண்ட்ல SN2 நம்ம SN ரியாக்ஷன் மெக்கானிசம்ல பார்த்தோம். SN2ன்றது பேக் சைடு அப்ரோச். வெட்ஜ் பாண்ட்ல புரோமின் இருக்கு. ஓகே, நீங்க வெறும் ப்ராடக்ட் எழுதுனா ஈஸியா எழுதிடுவீங்க. இங்க இருக்க ஃபினைல் புரோமினை தூக்கிட்டு ஃபினைல் எழுதிடலாம். ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கேட்டாங்க அப்படின்னா இன்வர்ஷன் ஆஃப் கான்ஃபிகரேஷன். வெட்ஜ் பாண்ட்ல புரோமின் இருந்தா இதுக்கு பேக் சைடுல தான் இது குரூப் வரப்போகுது. அப்ப ஹேஷ்ட் பாண்ட். லுக் அட் திஸ். This is a leaving group, OTS, tosylate. Okay, அப்ப இதுக்கு பேக் சைடுல phenyl group. Look at this. Vinyl halide, organo cuprate lithium. There is Gilman reagent. Gilman reagentல இங்க என்ன குரூப் இருக்கு, எத்தில் குரூப். எந்த குரூப் வேணாலும் இருக்கலாம், சரிங்களா. அப்ப புரோமின் வெளியில போயிட்டு எது உள்ள வந்துரும், இந்த எத்தில் வந்துரும். Similarly aryl halide, இங்க பாருங்க இந்த பார்ட், இது அப்படி இங்க வந்துரும். வினைல் அரைல் ஹேலைட்லாம் எதுவும் நடக்காது, SN2 ரியாக்ஷன் நடக்காது, பேக் சைடு அப்ரோச் இஸ் நாட் பாசிபிள்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸை நீங்க எதை வச்சு ப்ரூவ் பண்ணலாம், கில்மன் ரியேஜன் வச்சு பண்ண முடியும். ஓகே,
இது SN2ல நார்மலா நடக்காது. ஏன்னா என்ன சொன்னோம், பேக் சைடு வர முடியாது. ஏன்னா sp2 கார்பன் பேக் சைடு அப்ரோச் பண்ண முடியாது. நார்மலா நீங்க ஒரு பேஸ் ஆட் பண்ணீங்கன்னா, ஒரு நியூக்ளியோஃபில் ஆட் பண்ணீங்கன்னா வராது. பட் அந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட்டை நீங்க என்ன பண்ணலாம், கில்மன் ரீஜன் மூலமா you can prepare. Look at this. This reaction is stereospecific. Stereospecific அப்படின்னா நீங்க சிஸ் எடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் will also be cis. அதுல எந்த சேஞ்சும் நடக்காது. புரோமின் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கும் மெத்தில் கூட. அதே டிரான்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் will be trans. So this reaction is stereospecific reaction. Then acid chloride. இங்கே அதே மாதிரி தான் ஆசிட் குளோரைட். இந்த Cl மட்டும் வெளியில போயிடும். இங்க என்ன குரூப் அல்கைல் குரூப் இருக்கோ அந்த குரூப் உள்ள வந்துடும். You are getting ketone. And this is the mechanism. அசைல் டை ஆர்கனோ காப்பர் ஃபார்ம் ஆகும். அடுத்த ஸ்டெப்ல உங்களுக்கு கீட்டோன் கிடைச்சிடும். சிம்பிளி Cl வெளியில போயிட்டு இங்க இருக்கிற R உள்ள வந்துடும். Look at this. COCl Gilman reagent. என்ன ப்ராடக்ட்? COCH3. Cl வெளியில போயிடும். இந்த CH3 உள்ள எழுதிருங்க. Look at this. This is ester part. This is acid chloride part. என்ன ஆகணும், இந்த Cl எடுத்துட்டு இங்க இருக்கிற அல்கைல் குரூப், இங்க நீ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எந்த கார்பனை இது கூட அட்டாச் பண்றது, எங்க காப்பர் பாண்ட் இருக்கோ இந்த கார்பன் கூட தானே பாண்ட் இருக்கு. அப்ப இந்த கார்பன் தான் இங்க வரணும். அப்ப இந்த ஐசோ ப்ரொபைல் குரூப் பாத்தீங்களா, இது எண்டுக்கு போயிடும். நீங்க இது அப்படியே டைரக்டா எழுதிட்டீங்கன்னா தப்பு. இது ஓகே, காப்பர் கூட எந்த கார்பன் இருக்கோ அது கூட இருந்து ஸ்ட்ரக்சர் எழுத ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் எழுதிட்டு என்ன பண்ணணும், நீங்க நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணிக்கோங்க கரெக்டா தான் இருக்கான்னு. லுக் அட் திஸ். 1 2 3 4 5 கார்பனில் கார்பன், அது CO அப்புறம் 5 கார்பன் இருக்கணும். லுக் அட் திஸ். 1 2 3 4 5. அப்ப கரெக்ட், நீங்க எழுதுன ப்ராடக்ட் இஸ் கரெக்ட். Reaction with epoxide, it gives corresponding alcohols. இங்கேயும் அதே மாதிரி தான், நியூக்ளியோஃபைல் இங்கே தான் அப்ரோச் பண்ணும். ஸ்டெரிக் இருக்கிறதுனால இந்த சைடு போகாது. அப்போ ப்ராடக்ட் எப்படி எழுதிங்க, ஆல்ரெடி there is an R. இந்த பாண்ட் தான் கிளீவ் ஆகுது. அப்போ இந்த R அட்டாச் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் OH. அதுக்கப்புறம் ஆல்ரெடி இங்கே CH2 இருக்கு. கில்மன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு மெத்தில் CH2 CH3. ஓகே, epoxide approach from less hindered side. இங்க பாருங்க, இங்க கிளீவ் ஆயிடும். அப்போ இந்த இடத்துல OH, ஆல்ரெடி OH வெஜ்ல இருக்கு. அப்போ வரக்கூடிய இந்த மெத்தில் குரூப் ஹேஸ் டு பாண்ட்ல. ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி கேட்டாங்கன்னா you should be very careful. This is a comparison of Grignard reagent versus Gilman reagent. So Grignard reagent இதை அப்ரோச் பண்ணுச்சு கார்பனில் கார்பனை. கில்மன் reagent பீட்டா பொசிஷன், ஆல்பா பீட்டா அன்சாச்சுரேட்டட்ல பீட்டா பொசிஷன். ஓகே, skip this. எஸ், அடுத்து ஆர்கனோ ஜிங்க் reagents. ஸோ ஆர்கனோ ஜிங்க் reagentல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் சிம்மன் ஸ்மித் ரியாக்ஷன். நேமிங் ரியாக்ஷன்ல பார்த்தோம் டையோடோ மீத்தேன் ஜிங்க் காப்பர் கப்பல். Look at this. அல்கீன் டையோடோ மீத்தேன் ஆட் பண்ணீங்கன்னா cyclopropionation. So already we have covered these reactions. And then Reformatsky reaction. இதுல இருந்து லாஸ்ட் இயர் கூட ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாங்க. Reformatsky reaction. It is a reaction of carbonyl compound, usually aldehyde ketone with alpha halogenoester in the presence of zinc. So zinc இருக்கும், alpha haloester இருக்கும். The product will be beta hydroxy ester. Subsequent dehydration to give alpha beta unsaturated ester கிடைக்கும். இது செகண்ட் ஸ்டெப்ல தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிரும், பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். லுக் அட் திஸ். கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஆல்டிகைட் கீட்டோன் இருக்கலாம். ஆல்பா ஹாலோ எஸ்டர். எஸ்டர் இது ஆல்பா பொசிஷன்,
இங்க ஒரு ஹாலஜன் ஆல்பா ஹாலோ எஸ்டர். கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஜிங்க் இருக்கணும். ஜிங்க் இருந்ததுனா தான் தட் இஸ் ரிஃபார்மட்ஸ்கி ரியாக்ஷன். ஓகே, ப்ராடக்ட் பாருங்க பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். இந்த ப்ராடக்ட் ஈஸியா நீங்க எழுதிடலாம். கார்பனில் காம்பவுண்ட் பாத்தீங்களா, இது டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டா மாத்தி OH. இந்த கார்பனை எது கூட அட்டாச் பண்ணுவீங்க? இந்த ஆல்பா கார்பன் கூட. இந்த ஹாலைட் வெளியில போயிடும், எக்ஸ் வெளியில போயிடும். டைரக்டா இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆல்பா இது பீட்டா. ஸோ பீட்டா பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கான்னு செக் பண்ணீங்க. பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர்ல எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. R3 இருக்கு, R3 அப்படியே இருக்கும். கார்பன் கார்பன் பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுங்க, இது மாதிரி ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்பா ஹாலோ எஸ்டர் இருக்கா, ஜிங்க் இருக்கா, ப்ராடக்ட் என்ன பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். ஓகே, அப்போ அதனுடைய பீட்டா பொசிஷன்ல ஓ வச்சிருக்கணும். டைரக்டா இதை அட்டாச் பண்ணிடுறீங்க, ஹாலஜன் வெளியில போயிடும். திஸ் இஸ் த ப்ராடக்ட். நீ மெக்கானிக்ஸ் பத்தி டோன்ட் வரி. லுக் அட் திஸ். ஜிங்க் ஆல்பா ஹாலோ எஸ்டர் இருக்கு, கார்பனைல் காம்பவுண்ட் பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். அண்ட் திஸ் இஸ் த மெக்கானிசம். ஜிங்க் ஈனோலேட் ஃபார்ம் ஆகும். லுக் அட் திஸ். ஜிங்க் ஈனோலேட். ஈனோலேட் நமக்கு தெரியும், இங்க வந்திருக்கும். O மைனஸ் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. லுக் அட் திஸ். ஈன் இருக்கு, O மைனஸ். இந்த பார்ட் பாசிட்டிவ், ஈனோலேட். This is the product beta hydroxy ester. Look at this. Zinc இருக்கு, alpha ester, alpha bromo ester, carbonyl compound இருக்கு. அப்ப இது ரிஃபார்மட்ஸ்கி ரியாக்ஷன். ப்ராடக்ட் எப்படி எழுதுவீங்க? இதை OH எழுதிருங்க. இந்த கார்பனை இது கூட அப்படியே பாண்ட் ஃபார்மேஷன். Alpha, this is beta. So beta hydroxy ester. Look at this. இந்த கார்பன்ல OH, yes it is there. அதுக்கப்புறம் CH2, இந்த கார்பன் வந்துருச்சு. CH2 இந்த எஸ்டர் பார்ட். CH2 எஸ்டர் பார்ட். ஓகே, நீ மெக்கானிக்ஸ் எல்லாம் உட்காந்து இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா you will be confused and it takes time. அதனால டைரக்டா பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். Look at this. ஆல்பா புரோமோ எஸ்டர், ஜிங்க் இருக்கு, கார்பனைல் காம்பவுண்ட் இருக்கு. ப்ராடக்ட் இது ஆல்டிஹைட். ஸோ OH எழுதிடுறீங்க. இந்த கார்பனை அப்படியே எழுதிடு, அட்டாச் பண்ணிடுங்க. புரோமின் வெளியில போயிடும். ஸோ திஸ் இஸ் ஆல்பா கார்பன், திஸ் இஸ் பீட்டா கார்பன், பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர். Look at this. Reformatsky reaction. Look at this. Zinc, alpha bromo ester, ketone. Same alpha, beta, beta hydroxy ester. அடுத்த ஸ்டெப் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா? இப்போ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏதாவது ஹீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு ஆல்கஹால் இருக்கு. ஓகே, இந்த OH வெளியில போயிடும். அதுக்கு அடுத்த கார்பன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் வாட்டர் மாடி வெளியில போயிடும். அப்போ இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடும் எனக்கு. ஸோ ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் எஸ்டர் கிடைக்கும். செகண்ட் ஸ்டெப் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா, கொடுக்கலன்னா இதோட ஸ்டாப் பண்ணிங்க ப்ராடக்ட்டை. லுக் அட் திஸ். ஜிங்க் ஆல்ஃபா ஹாலோ எஸ்டர், ஆல்டிஹைட் இருக்கு, பீட்டா ஹைட்ராக்சி எஸ்டர், ஆல்ஃபா பீட்டா. திஸ் இஸ் த ப்ராடக்ட். Again, same. Look at this. This is alpha bromo ester, carbonyl compound. Same, beta hydroxy ester. This is alpha, this is beta. Zinc, benzaldehyde, carbonyl compound. That is a product. Similarly, ketone, zinc, alpha bromo ester, Reformatsky. This is alpha, this is beta. So beta hydroxy ester. Look at this. லாஸ்ட் செஷன்லேயே இந்த கொஸ்டின் உங்களுக்கு காமிச்சேன், ஜான் 2023. செகண்ட் பாருங்க, இது என்ன ரியேஜன்?
டைஎத்தில் குப்ரேட் லித்தியம். கில்மன். எஸ், கில்மன் ரியேஜன். கில்மன் ரியேஜன் என்ன ஆகும்? 1 4 அடிஷனா 1 2 3 4. இங்க இருக்கக்கூடிய எத்தில் குரூப் போட்டு எங்க வந்துரும்? 4th பொசிஷன்ல. இந்த டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டா மாறிடும். வந்திருக்கா? அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். இது மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின்ஸ், ஏன்னா வரும் கரெக்ட் ஆப்ஷன்ஸ். அப்போ பி கண்டிப்பா வரும். நெக்ஸ்ட் பாருங்களேன், இது கிரிக்னார்ட் ரியேஜன். ஆமா ரைட்? எத்தில் மெக்னீசியம் புரோமைட். கிரிக்னார்ட் ரியேஜன் கார்பனில் காம்பவுண்ட் ரியாக்ட் ஆனா என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கும்? 1 2 அடிஷன். 1 2 அடிஷன் ஆல்கஹால் கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஆனா ப்ராடக்ட்ல ஆல்கஹால் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி வராது. நெக்ஸ்ட் பாருங்களேன், பியூட்டைல் லித்தியம். ஆர்கனோ லித்தியம் காம்பவுண்ட்ஸ். பியூட்டைல் லித்தியம் இது என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு? எனக்கு ஆல்கஹால் தான். N பியூட்டைல் குரூப் இங்க வந்திருக்கும், இது OH வந்திருக்கும். பட் ப்ராடக்ட்ல அப்படி கொடுக்கல. அப்ப இதுவும் கிடையாது. இதோட தெரிஞ்சுதான் இது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போரேன் காம்பவுண்ட் அது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் பி. இப்போ புரியுதுங்களா? எஸ், இங்க பாருங்க, கிரிக்னார்ட் ரியேஜன், ஆர்கனோ மெக்னீசியம் ரியேஜன், கிரிக்னார்ட் ரியேஜன். இப்பதான் மெக்கானிசம் பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அடுத்து குரோமிக் ஆசிட். குரோமிக் ஆசிட் டெர்சரி ஆல்கஹாலா இருந்துச்சுன்னா ஈனோன் ஃபார்ம் ஆகும். நம்ம இதுல பார்த்தோம் குரோமியம் பேஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்ல டெர்சரி ஆல்கஹால் இருந்தது அப்படின்னா ஈனோன் ஆமா இருக்கு. அதுக்கப்புறம் விட்டிக் ரியேஜன் என்ன ஆகும்? ட்ரைஃபீனைல் பாஸ்பீன் ஆக்சைடு அப்படியே எடுத்துட்டு இந்த குரூப் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் நீங்க. டபுள் பாண்ட் CH2 இதான் ப்ராடக்ட். இங்க பாருங்க, கிரிக்னார்ட் ரியேஜன் CH3 MgBr plus copper salt. Okay. Look at this. This is a protecting group. இங்க பாருங்க, 1,3 டைத்தயேன் protecting group. ஆல்டிகைடை ப்ரொடெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் லித்தியம் அயன் ஹைட்ரைட், இதுவும் protecting group. ethylene glycol protecting group, reducing reagent. Look at this, Gilman reagent 1 4 addition நடக்கும். அப்ப இங்க ஒரு மெத்தில் குரூப் வந்துடணும். am I right? இது சிங்கிள் பாண்டா மாறிடும். அப்ப இது வச்சு நீங்க எது வராதுன்னு சொல்லிடலாம். ஆன்சர் சி வராது. ஏன்னா இந்த இடத்துல 4th பொசிஷன்ல மெத்தில் வரல. சி எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இந்த கார்பனில் காம்பவுண்ட் என்ன ஆயிருக்காது? எனக்கு கிரிக்னார்ட் ரியேஜன்ல சேஞ்ச் ஆகல. ஆனா ஆப்ஷன் பி ல பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப இது வராது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன், 2 3 4 5 நம்பர் ஆஃப் கார்பனை கவுண்ட் பண்ணிருங்க. ஏன் ஆப்ஷன் ஏ வராது அப்படின்னா, கவுண்ட் தி நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் 1 2 3 4 5. இங்க பாருங்களேன், 1 2 3 4 ஒன்லி 4 கார்பன்ஸ். ஆனா ப்ராடக்ட்ல 5 கார்பன் இருக்கு. அப்ப இந்த ஒரு மெத்திலையும் உள்ள வந்திருக்குன்னு அர்த்தம். பட் கிரிக்னார்ட் கில்மன் ரியேஜென்ட்ல அந்த மாதிரி எதுவும் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ ஏவை நீ எடுத்துடலாம். டி தான். இதுக்கு நீ மெக்கானிசம் தெரியலனாலே இதெல்லாம் வராது வராது நீங்க என்ன பண்ணுங்க? எலிமினேட் பண்ணுங்க. கடைசியா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.